வணக்கம். சிமியின் சமையல்ல சேனைக்கிழங்கு எரிசேரி சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். சேனைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது சிவப்பு கிழங்கா நீங்க வாங்கணும். வெள்ளைக்கிழங்கு இன்னொரு டைப் இருக்கு, அதை வாங்காதீங்க. அது ரோஸ்ட் செய்யறதுக்கு பொரியல் பண்றதுக்கு தான் நல்லா இருக்கும். தேங்காய் ஒரு பெரிய கப் ஒன்று, சின்ன கப்பில் ஒன்று, அதாவது ஒரு தேங்காய் எடுத்து 2 எடுத்து வச்சிருக்கேன். 8 மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ மிளகாயும் மிளகும் கூட போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. தண்ணீர் 1 கப்பு அளவு ஊற்றிட்டு இப்போ அந்த அரைச்சதை அதை ஊற்றிட்டு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போடணும். சேனைக்கிழங்க இந்த சைஸில் வெட்டிட்டு இப்போ அதை கொட்டி வேக விடணும். அது முழுகிற அளவுக்கு இருக்கணும். யாரோ பார்த்துக்கோங்க. சேனைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். உப்பு சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கு. அரை உப்பு அளவுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவு தான் போட்டிருக்கணும். இந்த எரிசேரிக்க வேண்டிய முழு உப்பு போடலை. இன்னும் தண்ணி அதாவது முழுகணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டோம். மூடி வச்சிருக்கோம், வேகட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காயை, இந்த பெரிய மூடி தேங்காய் சொன்னோம் இல்லையா, அதை அரைச்சிடலாம். 1 கப் அளவு வரும். 1 தேங்காய் தேவைப்படும் அதுக்கு. இதை அரைச்சாச்சு. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ வெந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை. மூடிட்டு வேக விடலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் வறுத்துக்கலாம். 2 கரண்டி குழிக்கரண்டி சட்னி கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெறும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு. அதான் ரொம்ப மணமாக இருக்கும். தேங்காய் சமையல் இது முழுமையாக. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கு. ஜீரகம் 1 ஸ்பூனு, அதுவும் பொரியுது, வாசனை வருது. இப்போ கருவேப்பிலை இதை போட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ அடுத்ததாக தேங்காய் பூவை போட்டுடணும். அதை கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது சின்ன மூடி தேங்காய் பூவை போட்டுடுறோம். இது நல்லா வறுபடணும். அந்த தேங்காய் எண்ணெயிலே சிம்மில் வச்சு வறுபட வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரு போது. சிம்லேயே வறுக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ரோஸ்ட் வரணும். இது அந்த ரோஸ்ட் வரும்போது தான் அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த ரோஸ்ட் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். வாசனை கமன்னு வரும். இது வறுக்கும் போது வாசனை வரும். உங்கள் வீட்டில் என்ன எரிசேரியா அப்படின்னு கேட்டுகிட்டே வருவாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கனாலும் வீடே ஃபுல்லாக மணமாக இருக்கும் இந்த தேங்காய் வறுபடுறது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறோம்ல. இப்போ வறுபட்டுடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அது சேனைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. டைம் ஆச்சு. இப்போ அந்த தேங்காயை அரைச்சி வச்ச முடியும், பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஊற்றிடுறோம். அந்த தண்ணி அந்த அளவுக்கு கணக்காக அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த தண்ணி ஊற்றிருக்க கூடாது. ஏன்னா இது திக்கான ஒரு கிரேவி, செமி சாலிடாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் செமி சாலிடாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் ஊற்றியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். அந்த பால் வருது பாருங்கள், தேங்காயை ஊற்றும், அந்த பால் மேலே கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கட்டும். அந்த பால் அடங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இது கொதி வந்த உடனே அப்புறமா அதை நம்ம போடலாம். கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் மூடுவோம், அது கொதி வரட்டும்.
இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. அந்த பால்லாம் மேலே வந்து அடங்க போகுது. இப்போது அவ்வளோதான் டைம் இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருக்கணும். இப்போ அடங்கிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச தேங்காயை, அந்த தேங்காய் பூவை இதில் கொட்டுறோம். இதையும் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் தான் நம்ம வச்சிருக்கணும். இப்போ பாருங்க, இதை கொட்டியாச்சு, கலக்கியாச்சா. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு கொதி இப்படி ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து கலந்து மிக்ஸ் ஆகிட்டு வேகட்டும் பாருங்க. இப்போ நல்லா இருக்கும். அரை உப்பு தானே போட்டேன் நான். இப்போ மீதி அரை உப்பும் போட்டாச்சு. பித்த கோளாறு, அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இந்த எரிசேரியை வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ முழுமையான எரிசேரி ரெடி. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. இப்போ அடுப்பா பண்ணிடலாம். இதுதான் சேனைக்கிழங்கு எரிசேரி. முழுசாக ஒரு தேங்காய் வேணும். தேங்காய் எண்ணெயிலே சமைக்கப்பட்டது, கேரளா ஸ்டைலு. ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வேற எந்த காயும் போட்டிங்கன்னா வேற டேஸ்ட் ஆகிடும். போடுவாங்க சிலர், வாழைக்காய் போடுவாங்க, வேற எது கூட பூசணிக்காய் போடுவாங்க. ஆனால் முழுமையாக இதுதான், இப்படி தான் செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் சாப்பிடணும். சாதம் சூடாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும்.